ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். எனக்கு சுட சுட சாதம் வச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நான்வெஜ் இருக்காது. அதனால் சுட சுட சாதம்லாம் வடித்து விட்டுட்டு கேரட், பீன்ஸ், அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குதுங்களா, வீணாக்க வேணான்ட்டு சாம்பார் வச்சாச்சு. சாம்பார் சூப்பராக வந்திருக்கு. சாம்பார் பார்த்தீங்கன்னா பாப்பா தான் வச்சாங்க, நான் செய்யலை. நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்து சாம்பார் வச்சிட்டாங்க. நான் வந்து கத்திரிக்காய் முருங்காய் தொக்கும் சாதம் மட்டும் வடித்து விட்டுட்டேன். அப்புறம் அப்பளம் வறுத்தேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி லஞ்சு. சாம்பார், கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு, சாதம், அப்பளம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டிருக்கோம். கிர்னி பழம் வாங்கணும் இல்லைங்களா, அது நம்ம ஜூஸ் போடாமலே வச்சிருந்தோம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிச்சன் வேலை பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று லஞ்ச் வீடியோ போடாத காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்காக நான் இந்த முதல் பட்டதாரி ஃபில் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். கண்டிப்பாக அது பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அம்மா அப்பா அதாவது டிகிரி பண்ணலை அப்படின்னா 10th 12th நின்றுட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் முதல் பட்டதாரி பண்ணலாம். இது வந்து வசதியானவங்க தான் பண்ணணும், வசதி இல்லாதவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வசதியானவங்க பண்ணவே தேவையில்லை அப்படிலாம் கிடையாது. டிகிரி பண்ணலை, அம்மா அப்பா படிக்கல, டிகிரி முடிக்கல, 10th 12th நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். நான் பாப்பாவுக்காக போய் பண்ண போனேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இசிவி மையத்தில் போய் பண்ணுங்கள். அங்கே போய் பண்ணிங்கன்னா வெறும் 60 ரூபாயிலே முடிஞ்சு போகுது. நீங்கள் ப்ரௌசிங் நெட் சென்டர் போனீங்கன்னா 750 ரூபா கேட்குறாங்க. நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அழகாக நீங்கள் வெயிட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இசேவை மையத்தில் போய் பண்ணுங்கள். நான் இசேவை மையத்தில் போய் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் போகிறதுக்காக அது முக்கியமாக தேவைப்படுது. நம்ம வந்து முதல் பட்டதாரி அந்த ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கவுன்சிலிங் போட சொல்லி அவங்க போட்டுடுறாங்க. அது போட்டுட்டாக்கா நம்மளுக்கு ஃபீஸ் வந்து 25,000 30,000 வரைக்கும் குறையுது. கம்யூனிட்டி வைஸ் அது குறையுது ஃபீஸு. இது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தானுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்.